ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் 3 ஃப்ரெண்ட்ஸ் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் 2 பொண்ணுங்க, ஒரு பையன். இவங்க 3 பேரும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒன்றா படித்தவங்க. இப்போ இவங்க 3 பேருமே சேர்ந்து புது ஸ்கூலில் 6th ஸ்டாண்டர்ட் போய் ஜாயின் பண்ண போகிறாங்க. அப்படி இவங்க பேசிக்கிட்டே வராங்க. பழைய ஸ்கூலில் நடந்த மெமரிஸ், என்ஜாய்மெண்ட் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டே வரும்போது பக்கத்தில் ஒரு கோயிலை பார்க்குறாங்க. கோயிலை பார்த்ததும் இவங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னாக்கா, இன்றைக்கி நம்மளுக்கு ஃபஸ்ட் டே ஆச்சு, நம்ம போயிட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போய் சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டுட்டு புது ஸ்கூல் நல்லா இருக்கணும், நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி சின்ன பிள்ளைங்க எப்படி வேண்டுவோமோ அந்த மாதிரி வேண்டிட்டு வெளியில் வராங்க. வெளியில் வரப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஒரு பையன் இவங்கள மாதிரி சேம் புது ஸ்கூலில் ஜாயின் பண்ண போகிற ஒரு ஸ்டூடெண்ட், அவனும் அங்கேருந்து வந்து கோயிலுக்குள்ளே போகிறான். போகிற வழியில் என்ன ஆகிடுது அப்படின்னாக்கா, கால் இடறி கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தோடனே அதில் இருக்கிற ஒரு பொண்ணும் பையனும் பார்த்து கை கொட்டி அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. சிரித்தோடனே அதில் இருக்கிற ஒரு பொண்ணு மட்டும் அவனுக்கு கை கொடுத்து தூக்கி விட்டு அந்த 2 பசங்களையும் திட்டுறா. ஏன்டி இப்படி பண்ணுறீங்க, அவனுக்கு சிரிச்சா அவன் மனசு கஷ்டப்படாதா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, நம்ம விழுந்தா இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, ஓகேவா, நார்மலான்னு சொல்லி கேட்டுட்டு கிளம்பிடுறா. சரின்ட்டு இவங்க 3 பேரும் அகைன் திருப்பி ஒன்றா சேர்ந்து புது ஸ்கூல் போகிறோம், புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டா எங்களெல்லாம் மறந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி பேசிக்கிட்டே ஸ்ட்ரீட்டில் வந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டே நடந்துட்டு போனதில் தூரம் எவ்வளோ தூரம் வந்தோன்றது தெரில. ஜாலியாக போயிட்டு ஃபஸ்ட்டு டே வேறையா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நம்மளாம் எப்படி போவோமோ அதேமாதிரி போகிறாங்க. போயிட்டு ஸ்கூலும் பார்த்துட்றாங்க. ஸ்கூலை பார்த்துட்டு இங்கேருந்து உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகுறாங்க. கிளாஸ்க்குள்ளே போகும்போதே பார்த்தா கிளாஸ் ஃபுல்லாக பசங்க ஒரே பேசிக்கிட்டு கொச்சன்ட்டு பேசிட்டு போயிட்டு உட்காந்துருக்காங்க. சரின்ட்டு இவங்களும் போயிட்டு அந்த பெஞ்சில் வந்து உட்காந்துடுறாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து பின்னாடியே பார்த்தா அந்த கோயிலில் வந்து கீழே விழுந்த பையனும் இவங்க கிளாஸ் தான் வந்து அவனும் உட்காந்துடுறான். அதுக்கப்புறம் மேம் வராங்க, கிளாஸ் நடத்துகிறாங்க. இவங்க கிளாஸ் கவனிச்சுட்டு அகைன் திருப்பி ஈவினிங் வந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அந்த பையனும் ஓகேன்ட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பிடுறான். இன்றைக்கி ஈவினிங் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணு ரெஃப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு சரி கடைக்கு போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வரணும்னு அம்மா சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறா. கடைக்கு போயிட்டு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு திரும்புகிறா. பார்த்தாக்கா காலையில் பார்த்தா அந்த புது பையன் பார்த்துட்டு என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நீயும் இந்த ஊர் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஆமான்னு சொல்கிறான். நான் இது வரைக்கும் ஒன்று இந்த ஊரில் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், நான் இது வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தேன், இப்போ தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். சரி இவங்க 2 பேரும் இந்த கதையெல்லாம் பேசிட்டு ஸ்கூலை பற்றிலாம் பேசிட்டு பொறுமையாக அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரும் போகிறதுக்கான வழிகள் வந்துடுச்சு. அந்த பொண்ணு அவள் வீட்டுக்கு போயிட்டா, இந்த பையன் இவன் வீட்டுக்கு போகிறான். பாக்கி ஸ்டோரியை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.